ஒரு செயலை நாம் எப்படி செய்து முடிக்கணும்னு இந்த திருக்குறளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் குறள் எண் குறள் செக்மெண்ட்டில் நாம் பார்க்க போகிற குறள் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாற்று. இந்த திருக்குறள் 68வது அதிகாரமான வினை செயல் வகை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 678. குறள் வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத்தற்று. பொருள்: ஒரு செயலை செய்யும்போது அதனோடு தொடர்புடைய வேறு செயலையும் செய்து முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கிறது பழக்கப்பட்ட யானையை வைத்து வேறொரு யானையை பிடிப்பது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாம் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு சம்மந்தமான வேலையெல்லாம் அது கூடவே செஞ்சு முடிச்சிடணும். அதாவது நாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே அதுக்கு சம்மந்தமான இன்னொரு வேலையும் சேர்த்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு சம்மந்தமானதாக இருந்தாலும் சரி, சம்மந்தமில்லாததாக இருந்தாலும் ஏதாவது அதை செய்யும் போதே ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்க முடியும்னா நாம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இந்த மல்டி டாஸ்கிங்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படி செய்யும்போது நம்ம இன்னும் சில வேலைகளை சேர்த்து செஞ்சுருவோம் ஒரு வேலை முடிக்கிற டைம்லேயே. அப்போ நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அவங்க வேலைக்கு போகிற விமானாக இருந்தாலும் சரி, எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே வார்த்தை எனக்கு டைம் இல்லை. பொதுவாக அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவாங்க. அவங்கள கேர் பண்ணிக்கணும், அவங்க ஹெல்த்துக்காக ஒரு விஷயம் செய்யணும்னா அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க வெயிட் வேலையை செய்யும்போதே கூட ஒரு வேலையும் சேர்த்து முடிக்கும்போது அந்த மிச்சம் இருக்கிற டைமில் அவங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். மீ டைமை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாக்கிங் போகலாம், அவங்களுக்கு பாட்டு கேட்கலாம், வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவையான அவங்க செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கிற விஷயத்த செய்கிறதுக்கு அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருக்குறள், தமிழில் நீதிநெறி நூல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.